இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சி, 2 3 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்னதாக ஒரு தக்காளி, இதை இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி, இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹீட்லேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு குறைஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி நம்ம வதக்கியிருக்கோம், கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. கரைச்சதை மிக்சியை கலந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு 3 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம கரண்டி போடாமல் அஞ்சிராமல் கிண்டி விட்டுக்குங்க. இதை அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது சாதத்து கூட இல்லை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம்.